ஹலோ வீவர்ஸ். அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் அப்படிங்கிறவர் பதவி ஏற்றுக்கிட்டார். ஸோ அவர் பதவி ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறமாவே பார்த்தீங்கன்னா, உலகளவில் பல்வேறு நாடுகள் நிறைய விதமான வரிகளை சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. அவர் தினசரி பார்த்தீங்கன்னா, அவருக்கு எந்தெந்த நாடுகள்லாம் அமெரிக்கா மேலே அதிகமாக வரிகள் விதிக்கிறாங்க அப்படின்னு தோணுதோ, அவங்க எல்லார் மேலேயும் பார்த்தீங்கன்னா, அதை விட அதிகமான வரிகள் விதிச்சிட்ருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் நினைக்கலாம், ஸோ இப்போ அவங்க வரி விதித்தா இவங்களும் வரி விதிக்கிறது கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இங்கே பொருளாதாரம் அப்படிங்கிறத ஒரே விஷயம். ஸோ அமெரிக்கா அப்படிங்கிறது உலகத்தோட நம்பர் 1 பொருளாதாரம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களோட ஒரு ஒரு தனிநபரோட சராசரி வருமானம் பார்த்திங்க அப்படின்னா $98,000. ஓகேங்களா. ஆனால் நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா வெறும் $1,800 தான். ஸோ 1800க்கும் 98,000க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளோட பொருட்களை நம்ம அந்த மாதிரி அதிகமான காசு வச்சுருக்கவங்க கிட்ட பார்த்திங்கன்னா வாங்குறது அப்படிங்கிற ஒரு இதில் தான் பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவங்க நீங்கள் என்கிட்ட இவ்வளோ காசு வாங்குறீங்க, அப்போ நாங்களும் உங்களுக்கு வரி விதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விரித்தது மட்டும் இல்லாமல், ரஷ்யா கூட போர் போயிட்டுருக்கனால ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் போயிட்டுருக்கு. ஸோ உக்ரைனை பார்த்திங்கன்னா நேட்டோ படைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் அமெரிக்கா எப்படியாவது உக்ரைன் ரஷ்யா போரை ஸ்டாப் பண்ணும் அப்படிங்கிறக்காக தான் ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெய் வாங்குற இந்தியா மேலே வரி விதிச்சிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக வரி விதிக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு 25%. இப்போ உக்ரைன் கூட இப்போ ரஷ்யா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ரஷ்யாவுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணுறோம், எண்ணெய் வாங்கி அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 20% இந்தியா மேலேன்னு சொல்லிட்டு மொத்தமாக 50% பார்த்திங்கன்னா வரி போட்டிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இங்கே நிறையா இண்டஸ்ட்ரீஸ் லைக் இந்த பனியன் நிறுவனங்கள், அதுக்கப்புறம் வைர தொழிற்சாலைகள், தங்க தொழிற்சாலைகள், தோல் தொழிற்சாலைகள், இந்த மாதிரி நிறையா மீனவர்கள் மீன்லாம் இறால்லாம் கூட இங்கேருந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபேக்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்குள்ளே இருக்காங்க. சரி, இதுதான் இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா, இந்தியாவில் மிக முக்கியமான துறை அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஐடி துறை தான், தகவல் தொழில்நுட்பத்துறை. ஸோ ஒரு டெஸ்டராக இருக்கட்டும், டெவலப்பராக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸ் அனலிசிஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா மேனேஜராக இருக்கட்டும், அதே கிரேட் இருக்குல்ல, ஜூனியர் இன்ஜினியராக இருக்கட்டும், சீனியர் இன்ஜினியராக இருக்கட்டும், அசோசியேட்டாக இருக்கட்டும், சீனியர் அசோசியேட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த ஒரு வேக்கன்சியில் நீங்கள் இந்தியாவில் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் உங்களுக்கெல்லாம் ஒரு ப்ராப்ளம் வர்ற மாதிரியான நியூஸ் தான் இது. இந்த நியூஸுக்கும் நம்மளுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? மேக்ஸிமம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிஸ் மேக்ஸிமம் யாருக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா யூஎஸில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸுக்கு தான் பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணுறாங்க. அந்த யூஎஸில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா அவுட் சோர்சிங் மூலமாக பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு அந்த வேலையை பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. அமெரிக்காவில் இருக்க ஒரு அப்ளிகேஷனுக்கு நம்ம இங்கே டெவலப்மெண்ட் பண்ணிகிட்ருப்போம், நம்ம இங்கே டெஸ்டிங் பண்ணிகிட்ருப்போம், எல்லா அப்டேட்டும் பார்த்திங்கன்னா இங்கேருந்து கொடுத்துட்ருப்போம். அவங்க அங்கே தான் இருப்பாங்க, கிளைண்ட் அங்கே தான் இருப்பாங்க. பட் அவங்களோட அப்ளிகேஷனோட ஃபுல் கண்ட்ரோல், டெவலப்பிங்காக இருக்கட்டும், மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், டெஸ்டிங்காக இருக்கட்டும், கியூஏவாக இருக்கட்டும், எல்லாமே எங்கேருந்து பண்ணுவோம், நம்ம இங்கே இந்தியாவிலேருந்து பண்ணுவோம். ஓகேங்களா. அப்போ அங்கே இருக்கிற ஐடி கம்பெனிஸை விட இங்கே இந்தியாவுக்கு அவங்க கொடுக்குறாங்க இல்லையா. அப்போ ஒரு சில கம்பெனிகள்லாம் இருக்குது. இப்போ இந்த காக்னிசன் மாதிரி கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா அமெரிக்கன் கம்பெனி. பட் இப்போ இந்த விப்ரோ எடுத்துக்கோங்க, டிசிஎஸ் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரியான கம்பெனிகள், டெக் மஹிந்திராலாம் பார்த்திங்கன்னா இந்தியன் கம்பெனிஸு. அப்போ டிசிஎஸ்ஸு, இந்த ஹெச்சிசிஎல், விப்ரோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெக் மஹிந்திரா, இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு அவங்க அங்கேருந்து இங்கே கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அப்போ அந்த கம்பெனி அந்த ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன்ஸ்க்கு அந்த சர்வீஸ் நாங்கள் பண்ணித்தரோன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து இங்கே வாங்கி அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒரு எம்ப்ளாயி வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உட்கார்ற பர்டிகுலர் சேர்லேருந்து உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற தண்ணியிலேருந்து அந்த பில்டிங் காஸ்ட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு யார் கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா கிளைண்ட்டு தான் கொடுக்குறாங்க. ஸோ கிளைண்ட் கிட்டேருந்து வாங்கி அதில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் மீதி எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஐடி கம்பெனிஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காக்குள்ளேயே நீங்கள் இந்த மாதிரியான ஐடி ஒர்க்குகள்லாம் பார்த்திங்கன்னா பண்ணாமல் உங்களோட ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கீங்க, இல்லை ஏதாவது அது என்னவா வேணால் இருக்கலாம், ஒரு இ-காமர்ஸாக இருக்கலாம், ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியாக இருக்கலாம், ஒரு எனர்ஜி யூட்டிலிட்டிஸ் கம்பெனியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய டொமைன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டொமைன்ஸில் இப்போ நீங்கள் ஏன் அமெரிக்காக்குள்ளேயே அதுக்கு உண்டான அந்த வேலைகளை செய்கிறது கிடையாது, எதுக்காக இந்தியா கொடுக்குறீங்க? அப்படி யாரெல்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் வேலைகளை அவுட் சோர்ஸ் செய்யும் அமெரிக்க நிறுவனங்களுக்கு கடுமையான அபராதம் விதிக்கும் வகையில் சர்வதேச வேலைவாய்ப்பு இடமாற்றம் சட்டம் அமெரிக்க செனட்டில் அறிமுகம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது ஹையர் பண்ணுறது அந்த இது பார்த்திங்கன்னா அறிமுகம் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் இது அந்த செனட் சபையில் நிறைவேறிச்சு அப்படின்னா அவுட் சோர்சிங் கொடுப்பவங்களுக்கு 25% வரி. அந்த 25% வரி யாருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இந்தியாவுக்கு எங்களுக்கு இந்த வேலையை நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு கொடுக்குறாங்கல்ல அந்த அமெரிக்கன் கம்பெனி, அவங்களுக்கு 25% டேக்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும்.
இப்போ அந்த 25% டேக்ஸ் அவங்க பே பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க என்ன நினைப்பாங்க, அப்போ இந்தியா கிட்ட இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம இப்போ வேறு எந்த கண்ட்ரிக்கு இவங்க டேக்ஸ் இல்லாமல் நம்ம வந்து வேலை கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு அதை பற்றி யோசிப்பாங்க. கரெக்டாக? இல்லை அப்படி தான் 25% டேக்ஸ் கொடுத்து தான் இதை பண்ணுவோன்னு சொல்லிட்டு எத்தனை கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருப்பாங்க. ஸோ நாங்கள் எனக்கு 25% டேக்ஸ் கொடுத்தாலும் பரவாயில்ல, நாங்கள் இந்தியா கூட தான் வந்து பார்த்திங்கன்னா அவுட் சோர்சிங் பண்ணுவோன்னு எத்தனை பேர் இருக்க போகிறாங்க? கண்டிப்பாக அது வந்து நம்ம வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. அண்ட் இதனால் வந்து பார்த்திங்கன்னா இது 22,039 கோடி மதிப்புள்ள இந்திய ஐடி துறைக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமையும். ஸோ இவ்வளோ பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களை நம்பி இருக்குது. 22,039 கோடி ரூபா பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களை நம்பி இருக்குது. மேலும் தனது மொத்த வருவாயில் 50 முதல் 65% வரை இழக்கக்கூடும். நான் தான் சொன்னேன் இல்லையா, இந்தியாவில் மேக்ஸிமம் ஐடி கம்பெனிஸ் யாருக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா யூஎஸில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு தான் வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அவங்க செனட் சபையில் நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னா அது வந்து அமெரிக்கன் கம்பெனிஸ் எல்லாம் வந்து டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி வரும். அண்டு நம்மளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 விஷயம் தாங்க ஒன்று இருக்குது. ஒன்று வந்து அங்கே வந்து டேக்ஸ் பே பண்ணுவாங்க. ஓகேங்களா? அமெரிக்கா வந்து டேக்ஸ் பே பண்ணுவாங்க. அந்த டேக்ஸ் பே பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வரக்கூடிய ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கம்பெனிக்கு வந்து அந்த ஒரு ஒர்க்கை பண்ணி கொடுக்குறக்காக வந்து ஒரு 100 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ அங்கேயே வந்து 25% டேக்ஸ் இருக்கும்போது நான் இங்கே 25% டேக்ஸ் கட்டுறேன், இவ்வளோ தான் என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த 100 crores வந்து 50 crores குறைப்பாங்க. அப்படி இல்லைனா டோட்டலாக அந்த சர்வீஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த இந்தியா கூட தானே வந்து இந்த பிரச்சனை, வேறு எந்த கண்ட்ரி கூட இந்த டேக்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்து அந்த கம்பெனிக்கு அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இதை கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இந்தியாவில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐடி வல்லுநர்கள் இருக்காங்க. நம்மளோட மக்கள் தொகை அதிகம். இங்கிருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின்கெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய நிறைய டெஸ்டர்ஸு டெவலப்பர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா க்ளவுட் இன்ஜினியர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு ரீலொக்கேட் ஆகி அங்கே போய் ஒர்க் பண்ணி அந்த கம்பெனிலேயே வந்து பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட்டாக அங்கேயே இருந்துடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து ஒரு கம்பெனியில் அங்கே போகிறவங்க அதுக்கப்புறம் மெயினாக அந்த கம்பெனிலேயே ஒர்க்கர்ஸ் ஆகி அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இருந்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. பட் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கண்ட்ரீஸில் வந்து எஜுகேஷன் இம்ப்ரூவ் ஆக எல்லா கம்பெனிலையும் எல்லா கண்ட்ரீஸ்லையுமே வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஐடி இன்ஜினியர்ஸ் வந்து கிடைக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இது எந்தளவுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது வந்து தெரியல. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 50% வரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மேலே இருக்குது. அது இல்லாமல் இப்போ அடுத்து எதுக்குள்ள கை வைக்கலான்னு பார்த்து ஐடி துறை அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வராங்க. ஸோ ஐடி அப்படிங்கிறது வந்து இப்போ கவர்மெண்ட் ஜாப்ஸ் இப்போ 3 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒருத்தன் டிகிரி முடிச்சுட்டு வெளியே வந்தானா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ் எதுக்காக போகணும், ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போகணும். அப்படி இல்லைனா வந்து ஓனாக பிஸ்னஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா அந்த ஐடி கம்பெனி ஜாப் தான் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதில் வந்து ஒரு ஐடிக்கு ஆல்ரெடி இந்த ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து நிறைய அதை ஆல்ரெடி இந்தியாவிலேயே வந்து நிறையா டேக்ஸ் விதிக்கிறாங்க. அது பார்த்தாம அமெரிக்காவிலேருந்து அவங்க டேக்ஸ் விதித்து வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்தியாவில் வந்து பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி ஏற்ற இறக்கமாக தான் வந்து இருக்குது. அது இன்னொன்று இப்போ கை வைக்கிற விதமாக இருக்கையிலே வந்து சேஃப் அண்ட் செக்யூர் எதுன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் தான். அது எப்பயுமே ஏன்னா கவர்மெண்ட் எக்ஸாமில் இருக்கவங்களுக்கு யார் என்ன வரி வச்சாலும் பிரச்சனை கிடையாது, யார் எந்த வரியை கூட்டினாலும் பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு வந்து அந்த 58 60 இயர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் பெர்மனெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த ஐடியில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஒரு பிரச்சனைனால வந்து மேபி வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து இது எந்த அளவுக்கு வந்து அதுங்க வந்து நிறைவேறுமா, இல்லை வந்து இங்கே இருக்கக்கூடிய ஐடியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து எதுவும் பாதிப்பு வருமா அப்படிங்கிறது வந்து ஃபர்தராக நம்மளோட சேனல் வீடியோஸில் பார்ப்போம். இதே மாதிரி வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிஸில் வந்து ஏதாவது வேக்கன்சி இல்லை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக நம்மளோட சேனல் நான் வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களோட ஐடி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.